ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஷாப் 101 யூஸ் பண்ணி ஆயிரக்கணக்காக பணம் எப்படி சம்பாதிக்கலாம்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் ஷாப் 101 அப்படின்னு சொல்லி கொடுத்து உங்கள் ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. தெரியாதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதன் மூலமாக கூட நீங்கள் ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கனால எனக்கு ஓப்பன் அப்படின்னு வருது. நீங்கள் இன்ஸ்டால் பண்ணாதவங்க இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இப்போ எப்படி ப்ராடக்ட் சர்ச் பண்ணி நம்ம ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இந்த வீடியோவில் நம்ம ரீசெல்லிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஆல்ரெடி செல் பண்ணிகிட்டு இருக்க ப்ராடக்ட்டை நம்ம வாங்கி ஒரு கமிஷன் வச்சு செல் பண்ணுறதுக்கு பேர் தான் ரீசெல்லிங். இந்த ரீசெல்லிங் பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா காலேஜ் கேர்ள்ஸ், அப்புறம் பார்த்திங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃப், அப்புறம் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஜஸ்ட் 1 hour இருந்தால் போதும். நீங்கள் உங்கள் ப்ராடக்ட் சர்ச் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணி உங்கள் ஃபேஸ்புக் பேஜ் இல்லைனா இன்ஸ்டாகிராம் பேஜ் இந்த மாதிரி உங்கள் சோசியல் மீடியாஸில் நீங்கள் ஷேர் பண்ணி ஈஸியாக மணி ஏர்ன் பண்ணலாம். ஷாப் 101 மெயின் பேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு பேனர் கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்னென்ன ஆஃபர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி அதோட டிஸ்கவுண்ட் அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரால் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி என்னென்ன ப்ராடக்ட்ஸ் ஆஃபர்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லி லைக் எலக்ட்ரானிக்ஸ், ட்ரெஸ், ஜுவல்லரி இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸோட டீட்டெயில்ஸ் அண்ட் ப்ரைஸ் கீழே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஸ்க்ரால் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு 1 by 1 லிஸ்ட் பை லிஸ்ட்டாக உங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் வரும். அப்படி இல்லைன்னா நீங்கள் மேலே சர்ச் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் கூட நீங்கள் செலக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். மேலே உங்களுக்கு உமன், கிட்ஸ், அப்புறம் மென்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா பேனர் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கீழே கேட்டகரி வைஸாக கொடுத்துருப்பாங்க. நான் இப்போ பார்த்தீங்கன்னா உமன் அப்படிங்கிறத நான் செலக்ட் பண்ணுறேன். இப்போ உமன் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணால் இங்கே எனக்கு இந்த மாதிரி லிஸ்ட் வரும். அதாவது சாரீ, ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ், ஷூட்ஸ் அந்த மாதிரி வரும். உங்களுக்கு இதில் ஏதாவது எந்த மாதிரி கேட்டகரிஸ் உங்களுக்கு வேணுமோ, எந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் வேணுமோ நீங்கள் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃபில்டர் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நான் ப்ரைஸ் ரேஞ்ச் செலக்ட் பண்ணுறேன். நான் எனக்கு எந்த ப்ரைஸில் வேணுமோ செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரேட்டிங்ஸில் 4 ஸ்டார் அண்ட் அபவ் அப்படிங்கிறது கொடுத்து நான் அப்ளை கொடுக்குறேன். அப்ளை கொடுத்ததையும் பார்த்தீங்கன்னா எனக்கு உமன்ஸில் எந்த மாதிரி ட்ரெஸ் வேணும், அதாவது எனக்கு ஷூட்ஸ் அப்படிங்கிறத நான் செலக்ட் பண்ணுறேன். உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஷூட்ஸில் என்னென்ன ட்ரெஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ஆஃபர்ஸோட லிஸ்ட் பை லிஸ்ட்டாக உங்களுக்கு கீழே வரும். நான் இப்போ கீழெல்லாம் சர்ச் பண்ணிவிட்டு என்னோடய கஸ்டமர்ஸ்க்கு எந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் பிடிக்குமோ அந்த மாதிரி ப்ராடக்ட் நான் இப்போ சர்ச் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு ப்ராடக்ட் சர்ச் பண்ணி இப்போது ஓப்பன் ஆகிற பேஜில் பார்த்தீங்கன்னா ஷோ கேட்லாக் டீட்டெயில்ஸ் அப்படின்னு இருக்கும். அதை நான் செலக்ட் பண்ணுறேன். இப்போ அது கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு இந்த ட்ரெஸ்ஸோட டீட்டெயில்ஸ், அதாவது எத்தனை பீசஸ் இருக்குது, என்னென்ன சைஸில் இருக்குது, கலர்ஸ், அதை பற்றி ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க டீட்டெயில்ஸாக. நம்ம அதை செக் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. அடுத்ததாக என்டர் பின்கோட் அண்ட் செக் எஸ்டிமேஷன் அப்படின்னு இருக்குது. நீங்கள் அதாவது டெலிவரி இன் 7 to 10 days அப்படின்னு இருக்குது. நான் என்னோடய பின்கோடு கொடுத்து செக் அப்படிங்கிறது நான் செலக்ட் பண்ணுறேன். இப்போ செலக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எஸ்டிமேட்டட் டெலிவர்டு பை 22nd May ஃப்ரைடே அப்படின்னு வருது. உங்களுக்கு என்ன பின்கோடு இருக்கோ அதை கூட கொடுத்து நீங்கள் செக் பண்ணி எப்போ உங்களுக்கு டிஸ்பேச் பண்ணுவாங்க அப்படின்னு கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ட்ரெஸ்ஸோட ப்ரைஸ், அப்புறம் ரேட்டிங்ஸ் அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் ரிவ்யூ கூட பார்த்து கூட நீங்கள் செக் பண்ணி உங்கள் ப்ராடக்ட் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷேர் அண்ட் ஏர்ன் இருக்கும். நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆப்ஷன், அப்புறம் விஸ் லிஸ்ட் இருக்கும். நான் இப்போ என்னோடய ப்ராடக்ட் நான் செலக்ட் பண்ணி டவுன்லோட் பண்ணுறேன். கீழே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் டவுன் ஏரோ இருக்கும். அது நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் ப்ராடக்டோட இமேஜ் உங்கள் ஃபோனில் சேவ் ஆகிரும். நான் இப்போ செலக்ட் பண்ணியிருக்கனால நான் செலக்ட் பண்ண ப்ராடக்டோட இமேஜ் ஃபோனில் சேவ் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் கேலரி அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்கள் ஃபோனில் இருக்க இமேஜ் ஓப்பன் ஆகும். ஓகே கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் அப்படியே உங்களுக்கு இந்த பேஜ்லேயே இருக்கும். இப்போ நீங்கள் நெக்ஸ்ட் ஏதாவது டீட்டெயில்ஸ் எதாவது செக் பண்ணணுன்னா இந்த பேஜில் உங்கள் ப்ராடக்ட்ஸோட டீட்டெயில்ஸ் ஸ்க்ரால் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ப்ரைஸ், அப்புறம் வியூ கேட்லாக் அப்படிங்கிறது நீங்கள் கொடுத்து கூட செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காப்பி டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன் காப்பி ஆயிடுச்சு அப்படின்னு கீழே வரும். இப்போ நான் காப்பி பண்ணிட்டேன். காப்பி பண்ணிவிட்டு நான் இப்போ கேலரியில் இருக்கிற ஃபோட்டோஸ் என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜில் டேரெக்டாக ஓப்பன் பண்ணி இந்த காப்பி பண்ண டிஸ்கிரிப்ஷன் நான் அந்த இடத்துல பேஸ்ட் பண்ணி நான் அப்படி கூட ஷேர் பண்ணி கூட நான் மணி ஏர்ன் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா 3 டாட் வித் ஷேர் ஐக்கான் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிங்கன்னா ஃபேஸ்புக் பேஜ், இன்ஸ்டாகிராம் பேஜில் நீங்கள் உங்களோட ப்ராடக்ட்டை நீங்கள் டேரெக்டாக ஷேர் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து 3 டாட் வச்சு மோர் ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணும்போது உங்கள் மொபைலில் ஆப் ஏதாவது இருந்தால் நீங்கள் அதில் கூட செலக்ட் பண்ணி கூட ஷேர் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களோட ஷேர் பட்டன் பக்கத்துலேயே ஷேர் அண்ட் ஏர்ன் அப்படின்னு இருக்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணும்போது உங்களோட ப்ராடக்ட்ஸ் வாட்ஸ்அப்பில் ஷேர் ஆகும். அதாவது உங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் உங்கள் ப்ராடக்ட்ஸ் ஸ்டேட்டஸாக இல்லைனா குரூப்பில் கூட நீங்கள் ஆட் பண்ணி கூட நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம்.
நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா விஷ் லிஸ்ட். அதாவது கீழே பார்த்தீங்கன்னா ஹார்ட் மாதிரி இருக்கும். அது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் செலக்ட் பண்ணுற ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் அந்த கீழே வந்து ஹார்ட் மாதிரி இருக்க ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ப்ராடக்ட் வந்து விஷ் லிஸ்ட்டில் வந்து ஆட் ஆயிரும். நீங்கள் எப்போ வந்து இந்த ஆப் வந்து ஓப்பன் பண்ணுறீங்களோ அப்போ வந்து இந்த ப்ராடக்ட் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். சர்ச் பண்ண வேண்டிய தேவையில்லை. அது வந்து ஆட்டோமேட்டிக்காக விஷ் லிஸ்ட்டில் வந்து ஆட் ஆயிரும். நீங்கள் டேரெக்டாக ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். டேரெக்டாக ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அப்படியே கூட ஆர்டர் நோ அப்படிங்கிறது வந்து கொடுத்துக்கலாம். நான் வந்து இப்போ ஆர்டர் நவ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இப்போ கொடுத்தனா எனக்கு வந்து சைஸ் கேட்கும். அதாவது உங்களுக்கு மீடியமாக லார்ஜா அப்படின்னு உங்களுக்கு வேணுங்கிற சைஸ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ கொடுத்ததையும் பார்த்தீங்கன்னா கார்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். அதாவது பேமெண்ட் மெத்தட், அதாவது பேடிஎம் மூலியமாக கூட நீங்கள் அமௌண்ட் வந்து கொடுத்துக்கலாம். இல்லைனா ஆன்லைன் பேமெண்ட், அதாவது கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு யூஸ் பண்ணி கூட நீங்கள் பே பண்ணிக்கலாம். இப்போ வந்து கார்ட் ஐட்டம்ஸ் வந்து நான் செலக்ட் பண்ணது ப்ராடக்ட்ஸோட லிஸ்ட்டு வரும். அதாவது நான் ஆல்ரெடி செலக்ட் பண்ண ப்ராடக்ட்ஸ் வந்து நான் டெலிட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் செலக்ட் பண்ண ப்ராடக்ட் மட்டும் என்னோடய கார்ட் ஐட்டம்ஸில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து அப்ளை டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறது இருக்கும். அதாவது என்டர் கூப்பன் கோட் அப்படிங்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது கூப்பன் கோடு இருந்தால் நீங்கள் கொடுத்து அப்ளை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ப்ராடக்ட்லேருந்து உங்களுக்கு அமௌண்ட் வந்து கொஞ்சம் லெஸ் ஆகும். கொடுத்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து என்டர் கஸ்டமர் ப்ரைஸ் அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஓப்பன் ஆகிற பேஜில் வந்து என்டர் கஸ்டமர் ப்ரைஸில் வந்து நீங்கள் வந்து இந்த ப்ராடக்ட் என்ன ப்ரைஸ்க்கு வந்து கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ப்ரைஸ் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ப்ராடக்ட் டோட்டல்லேருந்து கஸ்டமர் ப்ரைஸ் வந்து மைனஸ் ஆகி உங்களுக்கு 188 எனக்கு வந்திருக்கு. இந்த அமௌண்ட் தான் வந்து எனக்கு கிடைக்கிற மார்ஜின். நீங்கள் என்ன என்டர் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து மார்ஜின் கிடைக்கும். இப்போ வந்து கொடுத்துட்டு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அப்படிங்கிறது வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கஸ்டமர் அட்ரஸ் வந்து கேட்கும். நீங்கள் வந்து உங்கள் கஸ்டமர் அட்ரஸ் என்னவோ அதை வந்து நீங்கள் இந்த இடத்துல வந்து கொடுக்கணும். இந்த ப்ராடக்ட் வந்து யாருக்கு வந்து நீங்கள் ரீசெல் பண்ணுறீங்களோ அவங்களோட டெலிவரி அட்ரஸ் வந்து நீங்கள் இந்த இடத்துல வந்து கொடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பேங்க் டீட்டெயில்ஸ். அதாவது உங்கள் பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்கணும். உங்களோட ஆப்போட மெயின் பேஜில் மேலே ரைட் சைடில் கார்னரில் 3 கோடு மாதிரி இருக்கும். அதை வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பேங்க் டீட்டெயில்ஸ் அப்படின்னு வரும். அதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜில் உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து கொடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த மார்ஜின் அமௌண்ட் வந்து உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்து அவங்க ஆட் பண்ணுவாங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் இப்படி தான் வந்து உங்கள் ப்ராடக்ட் வந்து ஷேர் பண்ணி நீங்கள் ஈஸியாக வந்து வீட்டிலே இருந்து மணி வந்து ஏர்ன் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.